السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: كل بني آدم خطاء وخير خطائين التوابون. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين. சலாத்தும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சகை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் கருணை மாபெரும் கிருபையினால் சங்கை பொருந்திய ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினம், இன்னும் ரமலான் மாதத்தினுடைய சங்கையான இரண்டாவது 10 நாட்கள். இந்த நாட்கள் என்பது மிக மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாட்கள். ரமலான் மாதம் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபை, மகத்துவமிக்க சிறப்புமிக்க மாதம். அதிலேயும் ரமலானுடைய இரண்டாவது 10 நாள் என்பது நம்முடைய வாழ்வின் லட்சியங்களை ஈடேற்றம் பெற செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் என்று சொன்னால், ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது 10 நாட்கள் என்பது மக்ஃபிரத்துடைய நாட்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. ரமலானுடைய இரண்டாவது 10 நாட்களில் அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும், தௌபாக்கள் செய்ய வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆக இந்த ரமலானுடைய இரண்டாவது பகுதியான இந்த நாட்கள் நம்முடைய பாவம் என்னும் அழுக்குகளை சுத்தப்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்தி புனிதமான மனிதர்களாக மாற்றக்கூடிய மகத்துவமிக்க நாட்கள். இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொண்டு அதிகமாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். இத்தருணத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான துஆ ஒன்றை நமக்கு கற்றுத் தருவார்கள். அல்லாஹும்ம ஃபில் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் பாலிப்பாயாக என்ற ஒரு அற்புதமான ஒரு துஆ. நமக்கு சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த துஆக்களை அதிகமாக ஓதி நம்முடைய பாவங்களை நாம் நம்மை விட்டு நீக்கிக் கொள்வதற்கு இந்நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பாவம் என்பது, பாவச் செயல் என்பது இன்றைக்கு நம்மை பொறுத்தவரை நம்மிடத்திலே அது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாகத்தான் கருதப்படுகிறது. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை
மிக இலகுவான முறையில் அவன் செய்து விடுகிறான். ஒரு பாவம் என்பது எவ்வளவு பெரிய பின்விளைவை அது ஏற்படுத்தி தரும் என்றெல்லாம் அவன் எண்ணி பார்ப்பதல்ல, சிந்திப்பது அல்ல. யதார்த்தமாக பாவங்கள் செய்வதை நாம் நம்முடைய வழக்கமாக, வாடிக்கையாகவே நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒருவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் முஸ்லீமே கிடையாது என்பதாக சொல்லி காட்டுவார்கள். பாவம் செய்யக்கூடிய நிலையில் அவன் சதாவும் பாவத்திலே மூழ்கி கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அவன் முஃமின் கிடையாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், ஆயத்துல் முனாஃபிகூன ஸலாஸத்துல், முனாஃபிகீன்களுடைய அடையாளம் 3 என்பதாக. இதா ஹத்தஸ கதிப வ இதா வஅத அக்லஃப வ இதல்து மினல் கான. அவன் பேசினால் பொய் தான் பேசுவான். அவன் பேச ஆரம்பித்து விட்டாலே சரளமாக அவன் பொய்யை அடுக்கிக் கொண்டே இருப்பான், பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான். நாம் சொல்லுவது பொய் தான், இது பாவம் என்பதை பற்றியெல்லாம் அவன் எண்ண மாட்டான், சிந்திக்க மாட்டான். இது முனாஃபிகினுடைய அடையாளம். இப்போ பாவம் என்பது ஒரு மனிதனை அவனுடைய ஈமானை விட்டும் வெளியேற்றி முஸ்லீம் அவன் இல்லை, அவன் ஒரு முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பாவங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நாம் பாவத்தை சாதாரணமான முறையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவம் என்பது எவ்வளவு பெரிய பின்விளைவை நமக்கு ஏற்படுத்தும் என்பதை எண்ணி பார்க்காமல், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா ஸனில் அப்துல் ஹரஜ மின்ஹுல் ஈமான் ஃபகான ஃபௌக ரஅஸுஹு கல்லில்லா. ஒரு மனிதன் விபச்சாரம் ஜினா செய்கிறான் என்று சொன்னால், அவன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவனிடத்திலிருந்து ஈமான் வெளியேறி அவனுடைய தலைக்கு மேலால் நிழல் போல் அது நின்று கொண்டே இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு மனிதன் ஜினா செய்கின்றான், விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால், அவன் விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அவனுடைய ஈமான் அவனை விட்டு வெளியேறி வந்துவிடும். ஈமான் கலண்டு வெளியே வந்து அவனுடைய தலைக்கு மேல் நிழல் போல் அது நின்று கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, ஃபைதா ஹரஜ மின் தாலிகல் அமலு, அந்த செயல் விட்டு அவன் வெளியேறி வந்து விட்டதற்கு பிறகு ஆத இலைஹி ஈமான், மறுபடியும் ஈமான் அவனுக்குள்ளார் நுழைந்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்போ பாவ செயல் என்பது ஒரு மனிதனை முஃமின் இல்லை, அவன் முஸ்லீமே இல்லை, அவனிடத்தில் ஈமான் இல்லை என்ற அளவிற்கு அது கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயம். இப்போ இவ்வளவு தூரத்திற்கு பாவங்கள், ஆனால் நம்முடைய வாழ்வில் யதார்த்தமாக பாவங்களை அடுக்கிக் கொண்டே செல்லுகின்றோம். சஹாபா பெருமக்கள் பாவச் செயல்களை எவ்வளவு பெரிய ஒரு சுமையாக கருதினார்கள் என்பதை நாம் வரலாற்றில் நிறைய பார்க்க முடியும். ஹஜ்ரத் ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நாயக தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஹாதிமாக ஒரு மனிதர். பெருமானார் அவர்கள் ஏதாவது அவர்களுக்கு வேலை இருந்ததென்று சொன்னால், யாரையாவது வேலை ஏவி அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஹஜ்ரத் ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்களைத்தான் அழைப்பார்கள். அவர்களை அழைத்து அந்த வேலையை அவரிடத்தில் கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் ஒரு முறை ஸஅலபாவை அழைத்து ஒரு வேலையை அவரிடத்திலே சொன்னார்கள், இதை செய்து முடித்துட்டு வா என்று. அந்த வேலையை செய்வதற்காக வேண்டி அவர் புறப்பட்டு செல்லுகின்றார். போகின்ற போது தெரு வழியாக சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் திரும்பி பார்க்கிறார், ஒரு வீடு தெரிகின்றது. அந்த வீட்டினுடைய கதவு அந்த காலத்தில் துணிதான் போட்டிருப்பார்கள், இப்பொழுதுதான் கதவு போட்டு இருக்கிறோம், நாம் திறந்தால் தான் திறக்க முடியும். அவர் முன் வாசல்களை திரைக்கு துணியை போட்டு மறைத்திருப்பார்கள். அப்ப இவர் அந்த வீட்டை பார்க்கும் பொழுது காற்றிலே அந்த திரை துணி அகலுகிறது.
அப்படி அகலுகின்ற பொழுது அங்கே வீட்டில் ஓரப்பகுதியில் கடைசி பகுதியிலே ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கின்றார். அதை இவர் பார்த்து விட்டார். பார்த்ததற்கு பிறகு மறுபடியும் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார். ஒரு இளைஞர் அவர். இப்படி பார்த்தவுடன் அவருக்கு உள்ளுக்குள்ளாரே ஒரு உணர்வு ஏற்படுகிறது. நாம் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டோம். ஒரு அந்நிய வீட்டை தேவையில்லாமல் நாம் எட்டி பார்த்ததே ஒரு தவறு. அதுவும் அங்கே ஒரு பெண் குளித்துக் கொண்டிருக்கின்றார், அதையும் நாம் மறுபடியும் நான் பார்த்து விட்டோமே. இது எவ்வளவு பெரிய குற்றச் செயல், பாவச் செயலை செய்து விட்டோமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள், பாசம் வைத்திருக்கின்றார்கள். இந்த பாவத்தோடு இனிமேல் எப்படி நான் நம்முடைய நபியின் மீது முன்னால் போய் நிற்க முடியும் என்று அவர் அப்படியே அந்த வழியை கடந்து சென்று ஊரினுடைய எல்லைக்கு சென்று ஒரு மலை பிரதேசத்தில் சென்று அங்கேயே அவர் தங்கிவிட்டார். அந்த பாவத்தை நினைத்து உருகி உருகி அழுது கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேடுகிறார்கள். ஒரு வேலையாக அனுப்பி வைத்த மனிதரை இன்னும் காணவில்லை, எங்கே சென்றார் என்று. சரி, விளையாட்டுத்தனமாக எங்கேயாவது சென்றிருப்பார் என்று அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள், கிட்டத்தட்ட 7 நாட்கள் கடந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் அவர்கள் ஹஜரத் சல்மான் அல் ஃபாரிசி, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபிகளை அழைத்து விஷயத்தை சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவரை தேடி எங்கு இருக்கிறார் என்று பார்த்து அழைத்து வாருங்கள் என்றார்கள். ஊர் முழுக்க தேடி பார்த்தால் அவர் எங்கேயுமே இல்லை. ஒரு கட்டத்தில் ஹஜரத் உமர் அவர்களும் சல்மான் அல் ஃபாரிசி அவர்களும் ஊரினுடைய எல்லையை தாண்டி மலப்பகுதி வரைக்கும் தேடுகின்ற பொழுது அங்கே ஒரு இடையன் ஆடு வைத்துக் கொண்டிருந்தார். அவரிடத்தில் கேட்டார்கள் விஷயத்தை சொல்லி, இங்கு யாராவது மனிதர் வந்தாரா என்று. அப்பொழுது அந்த சிறுவன் சொன்னான், ஆம், இந்த மலைக்கு மேல் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் இரவு சாயந்தரம் அந்தி சாயும் நேரத்தில் கீழே இறங்கி வந்து இங்கே கொடுக்கக்கூடிய தண்ணீரை கொஞ்சம் அருந்துவிட்டு மறுபடியும் அங்கே மேலே ஏறி சென்று விடுவார். அவர் அழுவதை தவிர வேற எதையும் நான் பார்க்கவில்லை என்பதாக சொன்னார். அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே அவருக்காக வேண்டி காத்திருந்து அவர் கீழே இறங்கி வந்தவுடன் அவரை கையும் களவுமாக பிடித்து, உன்னை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து வர சொன்னார்கள் என்று சொல்லி அவர் அழைத்து வரப்பட்டார். விஷயத்தை ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலும் சொன்னார். என்னை நபி அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்களே, என்னை பற்றி ஏதாவது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்களா, என் சம்பந்தமாக ஏதாவது வஹி இறங்கி எனக்கு நபிகள் நாயகம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்களா என்றெல்லாம் கேட்டார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வா என்று அவரை அழைத்து வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டது. அவர் நடந்த நிகழ்வை எல்லாம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையை தடவி விட்டு, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானவன், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிப்பான் என்பதாக சொன்னார்கள். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய உடம்புக்குள் ஏதோ ஓடிக்கொண்டிருப்பதை போல் தெரிகிறது. கடலில் ஓடக்கூடிய நண்டு எப்படி ஊர்ந்து செல்லுமோ அதுபோன்று என்னுடைய உடம்பில் ஏதோ ஊர்ந்து சென்று ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னார். என்று சொன்னால், ஒரு கேவலமான ஒரு பாவத்தை செய்துவிட்டு உங்களுடைய மடியில் என்னுடைய தலையை வைத்திருக்கிறேனே என்பதை நினைத்து எனக்கு அப்படிப்பட்ட உணர்வு ஏற்படுகிறது என்று சொன்னார். அந்த உணர்விலேயே அவர் மூச்சையாகி மௌத்தாகும் ஆனார் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். ரமையானவர்களே, ஒரே ஒரு சின்ன பாவம், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத ஒரு பாவம் தான், குற்ற செயல்தான். ஆனாலும் கூட அது யதார்த்தமாக நடந்த ஒரு பாவம். யதார்த்தமாக செய்துவிட்டாலும் அது குற்றச் செயல்தான், பாவம் என்பதுதான் என்று எண்ணி அந்த பாவத்திற்காக வேண்டி எவ்வளவு தூரம் வருத்தம் தெரிவித்து அதற்கு மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து அல்லாஹ்வின் தூதர் சன்னிதானத்தின் முன்னாலேயே தான் மன்னிக்கப்பட்டவன் என்று தெரிந்ததற்கு பிறகு தன்னுடைய உயிரையே அவர் ஈர்த்துக் கொண்டார் என்று சொன்னால், பாவங்கள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கு நாம் எவ்வளவு பெரிய பாவங்களை எல்லாம் சாதாரணமான முறையிலே செய்துவிட்டு நல்ல முறையிலே உடையணைந்து என்னை பார், என்னை அழகை பார் என்று கொண்டு சாதாரணமாக ஊரிலே நடந்து கொண்டிருக்கின்றோம். நான் யார் தெரியுமா, என்னை பற்றி தெரியுமா என்று சாதாரணமான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றோம். இன்னொரு ஹதீஸிலே வருகின்றது, ஹஜ்ரத் ஹன்ஸலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
ஒரு முறை அவர் வீதியிலே நடந்து செல்லுகின்ற பொழுது நாஃபக ஹந்தலா என்று சொன்னார். இதை சொல்லிக்கொண்டே போறார். நாஃபக ஹந்தலா அப்படி என்று சொன்னால் ஹந்தலா நான் முனாஃபிக்காகி விட்டேன், நான் முனாஃபிக்காகி விட்டேன் இப்படி சொல்லிக்கிட்டே போறாரு. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை மறித்து ஏன் இப்படி சொல்லுகின்றீர்கள், எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த தோழர், பெருமானாருடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய ஒரு தோழராக இருந்து கொண்டு இப்படி நீங்கள் சொல்லலாமா ஏன் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், ஹஜ்ரத் அபூபக்கரை பார்த்து சொன்னார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் இருக்குகின்ற பொழுது, அவர்களிடத்தில் உபதேசங்களை கேட்டுக்கொண்டு இருக்குகின்ற பொழுது அப்படியே ஈமான் முழுமையாக என்னுடைய உள்ளத்தில் இருக்குகின்றது. இனிமேல் எந்த கபரும் எந்த பாவம் குற்றம் எதுவுமே செய்யக்கூடாது, இவ்வளவு பெரிய நரகங்கள் எல்லாம் இருக்குகின்றதா, இப்படிப்பட்ட அமல்கள் இபாதத்துக்கள் எல்லாம் செய்தால் இவ்வளவு உயர்ந்த சொர்க்கங்கள் இருக்குகிறதா என்று என்னை நான் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பித்து விடுகிறேன். உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் நான் துறந்து விடுகிறேன். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையை விட்டு வெளியே வந்து விட்டால் உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் பக்கம் என்னுடைய உள்ளங்கள் செல்லுகின்றது. அதை வாங்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை, என்னுடைய உள்ளம் தூண்டுகிறது. இது முனாஃபிக்குத்தனம் இல்லையா? பெருமானார் சபையில் இருக்குகின்ற பொழுது ஒரு வேஷம், அதை விட்டு வெளியே வந்ததற்கு பிறகு ஒரு நிலை என்று சொன்னால் இது முனாஃபிக்குத்தனம் இல்லையா என்பதாக அவர் கேட்டார். அப்படி என்று சொன்னார் நாஃபக அபூபக்கர், அபூபக்கரும் முனாஃபிக்காகி விட்டார் என்று ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் உட்கார்ந்த பொழுது பெருமானார்கள் சொன்னார்கள், ஏன் அப்படி சொல்லுகின்றீர்கள், அப்படி சொல்லாதீர்கள். இப்ப விஷயத்தை எடுத்து சொன்ன பொழுது நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அருகாமையில் எனக்கு முன்பாக இருக்குகின்ற பொழுது அப்படித்தான் இருக்கும். இதை விட்டு நீங்கள் வெளியே சென்ற பொழுது உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் ஏற்படத்தான் செய்யும். வாழ்க்கை என்பது அப்படியும் இப்படியும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பாவங்களை மட்டும் நாம் செய்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, இதிலே நம்மில் நிறைய பேர் நான் என்ன பாவம் செய்தேன், என் மனசாட்சிக்கு பொருத்தமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர் மனசாட்சி எல்லாமே பாவத்தை செய்யுந்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய மனசாட்சி என்ன மனசாட்சி? அது சற்று போன மனசாட்சி. நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் வகுத்து தந்ததுதான் நம்முடைய வாழ்வு. என்னுடைய மனசாட்சி பிரகாரம் வாழ்வது என்பது வாழ்க்கை அல்ல. உங்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். நான் என்ன பாவம் செய்து விட்டேன், என்ன தவறு செய்து விட்டேன் என்று சொல்லுவோரும் சொல்லக்கூடியவர்களும் உண்டு. ஒரு மனிதரை சந்தித்தேன், அவர் நோன்பு வைக்கல. ஏன் நோன்பு வைக்கவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், நான் ஏன் நோன்பு வைக்கல அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தெரியும் அப்படின்னார். அல்லாஹ் ஒரு தாயை விட 70 மடங்கு கிருபையாளன், அதனால என்ன அல்லாஹ் மன்னிச்சிருவான்னார். இப்ப ரமலான் மாதத்தில் கடமையான நோன்பை வைப்பதற்கு அதை விட்டுவிட்டால் அல்லாஹ் இரக்கப்பட்டு என்னை மன்னித்து விடுவான் என்று சொன்னால் அல்லாஹ் தம்முடைய தாயை விட 70 மடங்கு கிருபை உடையவனாக இருக்கிறான் என்று பதில் சொல்கிறார். மார்க்கத்தை எப்படி விளங்கி வைத்திருக்கின்றார். தவறு எது, பாவம் எது, குற்றம் எது தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கின்றது. பாவங்களை இது பாவம் என்று மிகச் சரியான முறையில் வகுத்து தந்தது இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு இதிகாசமும் கிடையாது. எல்லா மதத்திலேயும் எல்லா இதிகாசங்களிலேயும் பாவச் செயல்கள் குற்றச் செயல்கள் என்றெல்லாம் வகுத்து தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் மார்க்கம் இஸ்லாம் தந்து சொல்லி தந்ததை போன்று சொல்லித்தரவில்லை. பாவத்தை மார்க்கம் இஸ்லாம் குர்ஆனும் ஹதீஸும் 7 வகையாக நமக்கு பிரித்து காட்டும். எல்லாவற்றுக்கும் பாவம் என்பதாக சொல்லப்படும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளைவுகள் உண்டு. அல் ஹத என்று சொன்னால் பாவம், சய்யத் என்றால் பாவம், தன்பு என்றால் பாவம், இஸ்மு என்றால் பாவம், மஆசி என்றால் பாவம், கபாயிர் என்றால் பாவம், சகாயிர் என்றால் பாவம். இப்படி 7 வார்த்தைகளை கொண்டு பாவம் அடையாளமிடப்படுகின்றது. எல்லாத்துக்குமே பாவம் தான். ஆனால் எல்லாமே ஒரே பாவமா என்று சொன்னால் இல்லை. ஹதர் என்று சொன்னால் அதுவும் பாவம். அது எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால் மார்க்கம் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயத்தை யதார்த்தமாக செய்து விடுவது. இப்ப நான் மேலே ஒரு நிகழ்வு சொல்லி காட்டினேன் அல்லவா, அதை போன்று மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை. ஒரு பெண்ணை, அந்நிய பெண்ணை பார்ப்பது தவறு, ஆனால் பார்த்து விட்டோம், அது யதார்த்தமாக நிகழ்ந்து விட்டது, அது தவறு, அதுவும் பாவம் தான். உதாரணத்துக்கு பேசுகின்ற பொழுது
பேச்சு சுவராசியமாக இருக்க வேண்டும், சிரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இடையிலே பொய்யை விட்டு விடுவது. நம்ம அறியாமலே சில பொய்களை சொல்லிடுறது. ஆனால் பொய் சொல்வது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, தடை செய்யப்பட்டது தான். ஆனாலும் யதார்த்தமாக சொல்லிவிட்டோம். இதற்கு பேரு ஹதா, இதற்கும் பாவம் என்பதாக சொல்லப்படும். ஃபேஸ்புக் பார்த்துக்கிட்டே வர்றோம், செல்போனில் ஆண்ட்ராய்ட் மொபைலில் பார்த்துக்கிட்டே வரோம், ஒரு ஹதீஸு குர்ஆன் ஆயத்தை பார்த்து தள்ளி விடும் பொழுது ஒரு ஆபாசமான படம் வந்துடுது, அதுவும் கண்ணில் விழுந்துருச்சு, உடனே தள்ளி விட்டுறோம். இப்போ அது மார்க்கம் அனுமதிக்கப்படாதுதான். ஆனால் அதுவும் அது யதார்த்தமான முறையில் நம்முடைய பார்வையில் விழுந்து விட்டது. இதற்கு பெயர் ஹதா என்று சொல்லப்படும், அதுவும் பாவம் தான். இரண்டாவதாக செய்யாத் என்பதாக ஒரு பாவம் உண்டு. மார்க்கம் தடை செய்யப்பட்ட காரியத்தை வேண்டுமென்றே செய்வது, ஒரு தடவைக்கு செஞ்சு பார்ப்போமே அப்படி என்று செய்வது, இதற்கு பெரு செய்யாத் என்று சொல்லப்படும். மூன்றாவதாக மஆசி என்று ஒரு பாவம். மஆசி என்று சொன்னால் அதுவும் பாவம் தான். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை நாம் செய்ய வேண்டும் என்று கட்டளையாக கொடுத்திருக்கின்றார்களோ அதை செய்யாமல் விட்டுவிடுவது. இப்போ தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது, இவைகளெல்லாம் அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்த கட்டளைகள், மார்க்கத்தின் கடமைகள். அதை செய்யாமல் விட்டுவிட்டால் அதுவும் பாவம் தான். ஆனால் அதற்கு பெயர் மஆசி என்பதாக சொல்லப்படும். நான் சொல்லுவது வெவ்வேறு பேர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு பேரை சொல்லி விட்டு ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் இதை யதார்த்தமான முறையில் புரிந்து கொள்ளக்கூடாது, மிக கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால் ஹதா எப்படி மன்னிப்பு கேட்கணும், சய்யியத்தான பாவத்திற்கு எப்படி மன்னிப்பு கேட்கணும், மஆசி என்ற பாவத்தை எப்படி சரிகட்ட வேண்டும் என்று மார்க்கம் தனித்தனியாக சொல்லி தந்திருக்கின்றது. இப்போ மஆசி என்று சொன்னால் மார்க்கம் கடமையாக்கப்பட்ட விஷயங்களை நாம் விட்டுவிடுவது. தொழுவோம், தொழாமல் விட்டுவிடுவது. ஒரு லொஹர் தொழுகை கடமை, லொஹர் தொழவில்லை, அசரு தான் வந்தோம், இப்போ லொஹர் போயிருச்சு, சரி போயிட்டு போகுது, அசர்லேருந்து அப்படியே தொழுதுட்டு போவோம் அப்படின்னு தொழலாமா? கிடையாது. அப்போ கடமையாக்கப்பட்டதை நீ ஒரு வக்து தொழுகை விட்டு விட்டாய், நீ பாவியாகி விட்டாய், பாவம் செய்து விட்டாய். இப்போ அந்த பாவத்தை எப்படி சரி கட்டுவது? குறைந்தபட்சம் அது கலா செய்தால் தொழுது அதை சரி கட்ட வேண்டும். அப்படி அதற்கு அடுத்தபடியாக இஸ்மு என்று ஒரு பாவம் சொல்லப்படும். இஸ்மு என்று சொன்னாலும் பாவம் தான். அது எப்படிப்பட்ட பாவம் என்று சொன்னால், அந்த பாவத்தை செய்தால் அது நன்மையான காரியத்தை செய்வதை விட்டும் நம்மளை தடுக்கும். இஸ்மு என்பது ஒரு பாவம். அந்த பாவம் நம்மிடத்தில் வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மை நன்மை செய்ய விடாமல் அது தடுக்கும் என்று அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். யஸ்அலூனக அனில் ஹம்ரி குல் ஃபீஹிமா இஸ்முன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். நபியே, உம்மிடத்தில் மதுவை பற்றி கேட்கின்றார்கள், இஸ்முன், அது ஒரு பாவச் செயல் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். இப்போ மது அறிந்து விட்டோம் என்று சொன்னால் போதையில் இருக்குகின்ற பொழுது தொழுக முடியாது, எந்த நன்மையும் செய்ய முடியாது. அப்போ இஸ்மு என்று சொன்னால் அது நன்மையான காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய பாவம். அதற்கடுத்து தன்பு என்று ஒரு பெயர் உண்டு, அதற்கும் பாவம் என்றுதான் அர்த்தம். ஆனால் தன்பு என்று சொன்னால் பாவங்களை வேண்டும் என்று திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பது, அழிச்சாட்டியமான முறையில் வேண்டும் என்றே திரும்ப திரும்ப செய்யக்கூடியதற்கு பேரு தன்பு என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து கபாயிர், பெரும் பாவம் என்று ஒரு பாவம் இருக்கிறது. பெரும் பாவங்களிலேயே இரண்டு விதமான பாவங்கள் உண்டு. ஒன்று வெளிப்படையான பாவம், இன்னொன்று உள்ரங்கமான பாவம். வெளிப்படையான பாவம் என்று சொன்னால் விபச்சாரம் செய்வது, ஜினா செய்வது, இது வெளிப்படையான பாவம், இது பெரிய பாவம். உள்ரங்கமான பாவம் இருக்கின்றது, கிபிர், ரியா, ஃபஹ்ரு. கிபிர் என்று சொன்னால் பெருமை, ரியா என்று சொன்னால் முகஸ்துதி, பிறர் பார்ப்பதற்காக வேண்டி நாம் தொழத்தான் செய்கிறோம், அந்த தொழுகையிலையும் பாவம். பிறர் பார்ப்பதற்காக வேண்டி, பெருமைக்காக வேண்டி, முகஸ்துதிக்காக வேண்டி செய்யக்கூடிய செயல்கள் இருக்கின்றது. தர்மமாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதுவும் பெரும் பாவம், கபாயிர் என்பதாக சொல்லப்படுகிறது. அது உள்ரங்கமான பாவம். ஏழாவதாக சகாயிர் என்ற ஒரு பாவம், அது பாவங்களிலே சிறு பாவம். சகாயிர்னா சின்ன பாவம், அது பாவமாகவே தெரியாது, ஆனாலும் செஞ்சுக்கிட்டே போயிடுவோம். இப்போ இதுக்கெல்லாம் எப்படி மன்னிப்பு தேடுவது? அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஹதா என்ற பாவம், சகீர் என்ற பாவம், சிறு பாவம், தெரியாமல் யதார்த்தமாக நடந்துவிட்ட பாவம், இந்த பாவங்கள் எல்லாம் எதை கொண்டு மன்னிக்கப்படும் என்று சொன்னால் நம்முடைய அமல்களை கொண்டு மன்னிக்கப்படும். ஹதீஸ்ல வருது அல்லவா, மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்று ஈமானுடனும் நன்மையை ஆதரவித்தராக
யார் ரமலானிலே நோன்பு நோக்குகின்றாரோ அவர் முன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு வருகிறது. இப்போ இன்னைக்கு நாம் நோன்பு வச்சிருக்கிறோம், இன்னும் நோன்பு திறக்கும் பொழுது அது வரைக்கும் இதற்கு முன்னால வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்தே வச்சுக்கலாமே நம்ம சரி எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அது எந்த பாவம் என்று சொன்னால் சகாயர், அதாவது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது தெரியாமல் யதார்த்தமாக செய்து விடுவோம் அந்த பாவம். அதுக்கடுத்து சின்ன சின்ன பாவங்கள், பாவமான் தெரியாமலே சில பாவங்களை செஞ்சுட்டு போயிடுவோம். இப்போ இது மாதிரியான இந்த பாவங்கள் எல்லாம் நன்மையை கொண்டு என்ன செய்யப்படும், அது அழிக்கப்படும். அந்த பாவங்கள் எல்லாம் நிறைய ஹதீஸ் வருது, என்னென்ன அமல்கள் செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுது, பாவங்கள் மன்னிக்கப்படுவதல்ல, அதெல்லாம் இந்த பாவம் தான். நீ விபச்சாரம் செய்ததுக்கு பிறகு 2 ரக்காயத்து தொழுதுட்டா அந்த தொழுது வந்து அந்த பாவத்தை மன்னிச்சிருமா? மன்னிக்காது, அது கிடப்பில் தான் இருக்கும். இப்போ எல்லா பாவங்களையும் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அழித்து விடாது. இப்போ பாவங்கள் எந்தெந்த பாவங்களை அழிக்கும் என்று சொன்னால் நன்மை இந்த பாவங்களை அழிக்கும். அப்போ மற்ற பாவங்களுக்கெல்லாம் என்ன வேலை? அப்போ அதற்குத்தான் இஸ்திக்ஃபார். ஆனால் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். நீ விபச்சாரம் செய்திருந்தாலும் சரி, திடறினாலும் சரி, பொய் சொல்லியிருந்தாலும் சரி, எல்லா பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகள் இருக்கின்றன. சிறு சிறு பாவங்கள் எல்லாம் நன்மையின் மூலம் அளிக்கப்படும். இது போன்ற பெரும் பாவங்கள், விபச்சாரம் செய்வது, வட்டி வாங்குவதெல்லாம் தௌபாவை கொண்டு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இஸ்திக்ஃபாரை கொண்டு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவத்தை எப்படி அல்லாஹ் மன்னிப்பான்? நான் ஒரு விபச்சாரம் செய்துட்டேன், அப்போ போய் 2 ரக்காயத் தொழுதுட்டேன், தௌபா செஞ்சுட்டேன், அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டான். மறுநாளும் அதே காரியம், 2 ரக்காயத் தொழுதேன், தௌபா செய்தேன், மன்னிச்சிருவானா? மன்னிக்க மாட்டான் அல்லாஹ். இப்போ அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், நீங்கள் செய்து கொண்ட அந்த பெரும் பாவங்கள் இருக்கிறது அல்லவா, இந்த பாவங்கள் எல்லாம் எப்படி மன்னிக்கப்படும் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ். யார் ஒரு அருவருப்பான காரியங்களை செய்து விட்டாரோ, இன்னும் தனக்குத்தானே அநீதம் செய்து விட்டாரோ, அதோ பாவம் செய்து விட்டாரோ, ஸக்கரல்லாஹ், அவர் உடனே அல்லாஹ்வை நினைத்து ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், தான் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். வமன் யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், என்னுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்காமல் வேறு யார் மன்னிப்பார் என்ற நம்பிக்கையோடு, நாம் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிக்காமல் வேறு யார் மன்னிப்பார் என்ற நம்பிக்கையோடு அந்த பாவத்துக்கான மன்னிப்பை தௌபா செய்து முடித்துவிட்டு வலம் யஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அல்லாஹ் முடிப்பான். மறுபடியும் அந்த பாவத்தின் பக்கம் மீளாமல் நிலைத்திருக்க வேண்டும். இதுதான் நிபந்தனை. நான் ஒரு பாவம் செய்து விட்டேன், குற்றம் செய்து விட்டேன், அந்த குற்றத்திற்காக பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்ததற்கு பிறகு மறுபடியும் அதன் பக்கம் நீ போகக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், மறுபடியும் அந்த குற்றச் செயல் பாவங்கள் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, பாவிகள் என்பது அருவருப்பானவர்கள். பாவம் செய்வது என்பது அவர் கூடாத மார்க்கத்தில் ஷரியத்தில் ஆகுமாக்கப்பட்டதல்ல. ஆனாலும் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைத்தாலே அவன் நல்லவனாக மாறுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். பாவம் செஞ்சிட்டான், ஐயோ பாவம் செய்து விட்டோமே என்று வருந்த ஆரம்பித்து விட்டாலே அவன் நல்லவனாக மாறுகின்றான். நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள், குல்லு பனி ஆதமன் ஹத்தாஉன் வ கைரு ஹத்தாஈன அத்தவ்வாபூன, ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் அவர்கள் யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், யார் பாவத்துக்காக வேண்டி தௌபா செய்கின்றார்களோ அவர்களே சிறந்த மனிதர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய மகத்தான இந்த ரமலான் மாதத்தினுடைய 2வது பகுதியில் நாம் இருந்திருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா குற்றங்கள், பாவங்கள், தவறுகள் அனைத்தையும் மன்னித்தருள்வாளிப்பானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.